Hello friends, welcome to Indian Job Summil. Staff Selection Commissionல Combined Graduate Level Examination 2021 Combined Graduate Level Examination Notice வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த எக்ஸாமுக்கு யார் அப்ளை பண்ணலாம்னா ஏதாவது ஒரு டிசிப்ளினில் பேச்சுலர் டிகிரி முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா டென்ஷேட்டிவ் தோராயமாக 7900 வேகன்சி இருக்குதா வந்து சொல்கிறாங்க. அதை பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்ஸ் கார்னரில் டென்ஷேட்டிவ் வேகன்சிக்கு போயிட்டு இந்த எக்ஸாமுக்கு இப்போ கரண்ட்டாக எவ்வளோ வேகன்சி இருக்குன்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி போயிட்டு வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வெப்சைட்டில் அப்டேட் பண்ணியிருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணணும் அதையும் வந்து நம்ம பார்த்துடலாம். முதல்ல நோட்டிஃபிகேஷனில் இதுக்கு யார் எலிஜிபிள் அதை பார்த்துட்டு அதுக்கடுத்து நம்ம அப்ளை வீடியோ வந்து பார்க்கலாம். ஸோ நோட்டீஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன் அப்படின்னு வந்து காட்டியிருப்பாங்க, அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் கொடுத்துக்கோங்க. ஸோ டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆகும். இங்கே பாருங்க, நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரையில் December 23rd, ஸோ நேற்று தேதியில் தான் நோட்டிஃபிகேஷனை அவங்க வெப்சைட்டில் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டார்டிங் டேட் December 23rd, லாஸ்ட் டேட் வந்து January 25th. இதுக்குள்ளார வந்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணி முடிச்சிடணும். செலெக்ஷன் ப்ராசஸில் Tier 1 Tier 2 CBT எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ Tier 1 CBT எக்ஸாமை பொறுத்த வரையில் April 2022 கண்டக்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி Tier 2 CBE எக்ஸாமினேஷன், அதுக்கடுத்து வந்து டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் Tier 3 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டு பி நோட்டிஃபைடு லேட்டர், கூடிய விரைவில் நாங்கள் எங்கள் வெப்சைட்டில் அப்டேட் பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. கீழே டீட்டெயில்ஸ் ஆஃப் தி போஸ்ட். ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா 36 போஸ்டிங் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து என்ன டிபார்ட்மெண்ட், அது வந்து குரூப் பி போஸ்டா குரூப் சி போஸ்டா, அதுக்கான ஏஜ் லிமிட் என்ன எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டேபிளர் ஃபார்மில் டீட்டெயிலாக அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நான் ஒன் பை ஒன்னாக சொன்னேன்னா வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகும். ஸோ அதனால் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்கேஸ் ஏஜ் பார் ஆகிட்டா கூட பிரச்சனை இல்லை, ஏஜ் ரிலாக்ஸேஷனும் வந்து காட்டியிருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், வேகன்சியை பொறுத்த வரையில் ssc.nic.in ஸோ அவங்க வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் லாகின் பண்ணி கேண்டிடேட்ஸ் கார்னர் சொன்னேன் இல்லைங்களா, அதில் போயிட்டு டென்ஷேட்டிவ் வேகன்சியில் போயிட்டு இதுக்கு வந்து இப்போ கரண்ட்டாக எவ்வளோ வேகன்சி இருக்குன்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. தோராயமாக பார்த்தீங்கன்னா 7900 சம்திங் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, எனக்கு கரெக்டாக தெரியல. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நேஷனாலிட்டி ஆர் சிட்டிசன்ஷிப், இந்தியன் சிட்டிசன்ஸ் அப்ளை பண்ணலாம். அது போக நேபாள், பூட்டான், ஸோ அவங்கெல்லாம் இங்கே 1st Jan 1962 இந்த டேட்டுக்குள்ளார இந்தியா வந்து பர்மனெண்ட்டாக செட்டில் இருந்தாங்கன்னா அப்ளை பண்ணலாம். ஏஜ் லிமிட் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, 18லேருந்து 27. ஸோ இந்த ஏஜ் லிமிட்டுக்குள்ளே இருக்கிற போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 2/1/1995 1/1/2004 பிறந்தவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு போஸ்ட்டுக்கான பிறந்த தேதி, அதாவது ஏஜ் பாண்ட் பிட்வீன் வந்து கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க சரிங்களா. அதாவது இந்த டேட்லேருந்து இந்த டேட்டுக்குள்ளே பிறந்தது தான் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அது வந்து ஒரு போஸ்ட்டுக்கும் காட்டியிருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்கேஸ் ஏஜ் பார் ஆகிட்டா கூட பிரச்சனை இல்லை. இந்த மேக்ஸிமம் ஏஜ் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா, 18 27 30 32 இந்த மாதிரி மேக்ஸிமம் ஏஜ் வந்து சொல்லியிருக்காங்க இல்லையா, இதுக்கு மேலே ஏஜ் பார் ஆகிட்டா கூட பிரச்சனை இல்லை. கீழே வந்து ஒரு கேட்டகரிக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கு வந்து 5 வருஷம் கொடுத்துருக்காங்க, ஓபிசிக்கு 3 வருஷம் கொடுத்துருக்காங்க. பிடபிள்யூடியில் ஓபிசி எஸ்சி எஸ்டி அதுக்கடுத்து எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வந்து 3 வருஷம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் இல்லை கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க சரிங்களா. அதுக்கடுத்து ஒரு போஸ்ட்டுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் January 23, 2022 இந்த தேதி பிரகாரம் உங்களுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து காட்டியிருக்காங்க. ஒரு போஸ்ட்டுக்கும் செக் பண்ணிக்கோங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் அசிஸ்டன்ட் பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும், 12th மேக்ஸில் 60% எடுத்துருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பாருங்க, இந்த மாதிரி அது அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும், அதில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை ஒரு முக்கியமான சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸர் இந்த போஸ்ட்டுக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு போஸ்ட்டுக்கும் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து டீட்டெயிலாக காட்டியிருக்காங்க. ஸோ நான் சொன்னேன்னா வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகும், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆல் அதர் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு டிசிப்ளினில் பேச்சுலர் டிகிரி முடிச்சிருந்தா போதும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க கொடுத்துருக்கிற இந்த போஸ்டிங்கை தவிர இதர போஸ்டிங்க்கு வந்து பேச்சுலர் டிகிரி முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ ஹவு டு அப்ளை பொறுத்தவரையும் இந்த வெப்சைட் லிங்கை யூஸ் பண்ணி தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய ஃபோட்டோகிராஃபை பொறுத்தவரையும் ஃபோட்டோகிராஃப் சிக்னேச்சரை வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளை பண்ணுறப்ப ஃபோட்டோகிராஃப் பார்த்தீங்கன்னா 20லேருந்து 50 KBக்குள்ளே இருக்கணும், ஜேபிஜி ஃபார்மேட்டில் இருக்கணும். சிக்னேச்சர் வந்து 10லேருந்து 20 KBக்குள்ளே இருக்கணும், அதுவும் வந்து ஜேபிஜி ஃபார்மேட்டில் வந்து இருக்கணும். அதுக்கடுத்து பாருங்க, அப்ளிகேஷன் ஃபீஸ் டீட்டெயில்ஸ் வந்து காட்டியிருக்காங்க பாருங்க. யூஆர் ஓபிசி இடபிள்யூஎஸ் இந்த கேட்டகரியெல்லாம் பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். சர்வே உமன்ஸ், அதுக்கடுத்து எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி எக்ஸ் சர்வீஸ் மேன், ஸோ இவங்களுக்கெல்லாம் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து இல்லை சரிங்களா. நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எக்ஸாமினேஷன் சென்டர் பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இங்கே பாருங்க, எக்ஸாமினேஷன் சென்டர் என்ன, அதுக்கடுத்து பாருங்க என்ன ரீஜியன், அதுக்கடுத்து அந்த ரீஜனோட ரீஜனல் ஆஃபீஸ் என்ன. ரீஜனல் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாமே வந்து அங்கே தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. இன்டர்வியூ செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாமே அந்த குறிப்பிட்ட ரீஜனல் ஆஃபீஸில் தான் கண்டக்ட் பண்ணுவாங்க.
ஸோ அதை வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். நம்மளது பார்த்தீங்கன்னா சதர்ன் ரீஜன் இல்லையா, ஸோ கீழே வந்து சதர்ன் ரீஜன் வந்து காட்டியிருக்காங்க பாருங்கள். அதாவது ஆந்திர பிரதேஷ், புதுச்சேரி, தமிழ்நாடு, தெலுங்கானா இது பார்த்தீங்கன்னா சதர்ன் ரீஜனில் வரும். இதுக்கான எக்ஸாம் சென்டர் வந்து முதல்ல கொடுத்துருக்காங்க பாருங்கள், சீரியல் நம்பர் 8ல். ஸோ நம்ம தமிழ்நாட்டில் சென்னை, அதுக்கடுத்து கோயம்புத்தூர், கிருஷ்ணகிரி, மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர், ஹைதராபாத் இந்த மாதிரி பிளேஸில் வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப இதில் உங்கள் பிளேஸுக்கு எது நியராக இருக்கோ அதை செலக்ட் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த ரீஜனல் டைரக்டரேட் ஆஃபீஸ் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா, இங்கே தான் வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாமே வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம சதர்ன் ரீஜனுக்கு இந்த பிளேஸில் செலெக்ஷன் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து உங்களுடைய எக்ஸாம் பேட்டர்ன் சிலபஸ் வந்து காட்டியிருக்காங்க பாருங்க. எக்ஸாம் ஸ்கீமை பொறுத்த வரையில் டயர் 1, டயர் 2, டயர் 3, டயர் 4. ஸோ டயர் 1 and 2ல பார்த்தீங்கன்னா சிபிடி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. டயர் 3ல டிஸ்கிரிப்டிவ் டைப் பேப்பர் மோட் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. டயர் 4ல பார்த்தீங்கன்னா ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட், அதுக்கடுத்து ஸ்கில் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கான சிலபஸ் எல்லாமே கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க. எக்ஸாம் பேட்டர்ன் வந்து இதுதான். ஸோ நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் என்ன, மேக்ஸிமம் மார்க் என்ன, டைம் அலோகேஷன் என்ன, அது வந்து டயர் 1, டயர் 2, பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3, பேப்பர் 4க்கு வந்து காட்டியிருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து டயர் 3 எக்ஸாமினேஷனுக்கான ஸ்கீமு வந்து கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கொஸ்டின் பேப்பர் பொறுத்தவரை இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி, ஸோ 2 லாங்குவேஜில் வந்து வரும். கண்டிப்பாக நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது. நீங்கள் தப்பாக ஆன்சர் பண்ணுற ஒரு கொஸ்டினுக்கு வந்து மார்க் ரெடியூஸ் பண்ணுவாங்க. அதை வந்து டீட்டெயிலாக காட்டியிருப்பாங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து சிலபஸ் என்ன, டயர் 1க்கான சிலபஸ் என்ன, ஸோ சிபிடி 1க்கான சிலபஸ் என்ன, அதுக்கடுத்து சிபிடி 2க்கான சிலபஸ் என்ன, ஸோ டாபிக் வைஸ் வந்து டீட்டெயிலாக நோட்டிஃபிகேஷனோட பேஜ் நம்பர் பாருங்க 17ல வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. சிலபஸ் எங்கேயும் தேடாதீங்க, நோட்டிஃபிகேஷனோட பேஜ் நம்பர் 17ல பாருங்க. சிலபஸ் வந்து டாபிக் வைஸ் வந்து டீட்டெயிலாக அப்டேட் பண்ணியிருப்பாங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணணும் அதை வந்து நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இப்போ அவங்க வெப்சைட்குள்ளே லாகின் பண்ணிக்கோங்க. அதில் கீழே பாருங்க, ஆல்ரெடி அப்ளை பண்ணவங்க உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், பாஸ்வேர்டை கொடுத்து நீங்கள் லாகின் கொடுத்து அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து பார்த்துக்கலாம். ஸோ இதுக்கு மேலே தான் புதுசாக நான் ரிஜிஸ்டர் பண்ணி அப்ளை பண்ணோம் அப்படின்றவங்களுக்கு கீழே நியூ யூசர் ரிஜிஸ்டர் நவ் அப்படின்னு காட்டியிருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ முதல் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மில் பேசிக் டீட்டெயில்ஸை நம்ம ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். டூ யூ ஹேவ் ஆதார் கார்டு, ஸோ ஆதார் கார்டு இருந்தால் ஆதார் கார்டு நம்பரை வந்து நீங்கள் என்டர் பண்ணணும். எஸ் கொடுத்து ஆதார் கார்டு நம்பரை என்டர் பண்ணணும். அப்படி இல்லை, என்கிட்ட ஆதார் கார்டு இல்லை அப்படின்னா நோ கொடுத்துட்டு கீழே டைப் ஆஃப் ஐடி, இப்போ இவங்க கொடுத்துருக்கிற இந்த கவர்மெண்ட் ஐடியில் உங்ககிட்ட எது இருக்குது அதை செலக்ட் பண்ணி அதுக்கான ஐடி நம்பரை வந்து இங்கே என்டர் பண்ணணும். ஒருவேளை ஆதார் கார்டு இல்லை அப்படின்னா அதுக்கடுத்து நேம் என்ன, அதுக்கடுத்து வெரிஃபை நேம் வந்து கொடுத்துக்கோங்க. அதே 1 செகண்ட் வந்து ரிப்பீட் பண்ணுங்க கீழே. அதுக்கடுத்து ஹேவ் யூ எவர் சேஞ்ச் நேம், ஸோ எப்பயாச்சும் எதுலையாச்சும் உங்களுடைய பேரை வந்து மாற்றிருக்கீங்களா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ உங்கள் பேரை வந்து எதுலையாச்சும் மாற்றிருக்கீங்களா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. மாற்றிருந்தா எஸ் கொடுத்து எதில் மாற்றிருக்கீங்க அந்த நியூ நேம் என்ன அதை வந்து என்டர் பண்ணணும். அப்படி இல்லைன்னா நோ கொடுத்துக்கலாம். அதுக்கடுத்து உங்களுடைய ஃபாதர் நேம் என்ன, 1 செகண்ட் ஃபாதர் நேமை கன்ஃபார்ம் பண்ணுங்க. அதுக்கடுத்து உங்களுடைய மதர் நேம் என்ன, மதர் நேமை வந்து வெரிஃபை பண்ணுங்க. வெரிஃபை மதர் நேம் அப்படின்னா கீழே அதே நேமை ரிப்பீட் பண்ணணும். அதுக்கடுத்து டேட் ஆஃப் பர்த் என்ன, 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அதன் பிரகாரம் வந்து காட்டிக்கோங்க. அதை தான் ஒரு ஏஜ் ப்ரூஃபாக அவங்க எடுத்துப்பாங்க. அதுக்கடுத்து 10th மார்க் ஷீட் எக்ஸாமினேஷன் டீட்டெயில்ஸ், ஸோ போர்டு என்ன, எந்த போர்டில் படிச்சிங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வெரிஃபை போர்டு 1 செகண்ட் வந்து அதை ரிப்பீட் பண்ணுங்க. ரோல் நம்பர் என்ன, அது 10th மார்க் ஷீட்டில் வந்து காட்டியிருப்பாங்க. எக்ஸாம் ரிசல்ட் நம்பர் அதை பார்த்து என்டர் பண்ணுங்க. அதுக்கடுத்து வெரிஃபை ரோல் நம்பர். அதுக்கடுத்து இயர் ஆஃப் பாசிங் என்ன, வெரிஃபை இயர் ஆஃப் பாசிங் வந்து கொடுத்துக்கோங்க. ஜெண்டர் கொடுத்துக்கோங்க. 1 செகண்ட் வந்து அதை வெரிஃபை பண்ணுங்க. அதுக்கடுத்து லெவல் ஆஃப் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், டிப்ளமோவா கிராஜுவேஷனா அதை வந்து செலக்ட் பண்ணுங்க. மொபைல் நம்பர் கொடுங்க. 1 செகண்ட் வந்து அதை வெரிஃபை பண்ணுங்க. இமெயில் ஐடி 1 செகண்ட் அதை வெரிஃபை பண்ணிட்டு கீழே உங்களுடைய ஸ்டேட் என்ன, உங்களுடைய ஸ்டேட் என்ன, ஸோ கர்நாடகாவா தமிழ்நாடுவா அதை செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்து சேவ் வந்து கொடுத்துருங்க. ஸோ இப்போ ரிஜிஸ்ட்ரேஷனில் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு சேவ் கொடுத்தீங்கன்னா அடுத்து வந்து இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து வரும். அதில் உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பாஸ்வேர்டு வந்து கேட்டிருப்பாங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பாஸ்வேர்டு வந்து உங்களுடைய மொபைல் நம்பருக்கும் அதுக்கடுத்து இமெயில் ஐடிக்கும் வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க. அதை பார்த்து இங்கே என்டர் பண்ணிட்டு இந்த கோடை பார்த்து இந்த டேப்ல வந்து என்டர் பண்ணிட்டு லாகின் கொடுக்கணும். சரிங்களா? ஸோ இப்போ உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் பாஸ்வேர்டை கொடுத்து லாகின் கொடுத்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு டேஷ்போர்டு வந்து வரும். அதில் பாருங்கள் உங்களுடைய பாஸ்வேர்டை வந்து சேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க. ஸோ ஓல்டு பாஸ்வேர்டு என்ன, அது வந்து உங்களுடைய மொபைல் நம்பருக்கு வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதை பார்த்து என்டர் பண்ணுங்க. அதுக்கடுத்து நியூ பாஸ்வேர்டு, நீங்களா வந்து ஏதோ ஒரு பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்து சப்மிட் வந்து கொடுத்துருங்க. பாஸ்வேர்ட் ஃபார்மேட் வந்து இந்த மாதிரி வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. முதல்ல வந்து ஒரு கேப்ஸு, ஸோ அதுக்கடுத்து ஏதாச்சும் ஒரு வேர்ட்ஸ் மாதிரி ஏதாச்சும் டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்கோர் கொடுத்து அட்டில் ஏதாச்சும் ஒரு 3 டிஜிட் நம்பரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஃபார்மேட்டில் பாஸ்வேர்டை வந்து கிரியேட் பண்ணிட்டு சப்மிட் வந்து கொடுத்துருங்க. ஸோ இப்போ யுவர் பாஸ்வேர்ட் ஹஸ் பின் சேஞ்ச்டு சக்ஸஸ்ஃபுல்லி, ப்ளீஸ் லாகின் டு கண்டினியூ அப்படின்னு வந்து காட்டியிருக்காங்க. ஸோ இங்கே க்ளோஸ் கொடுத்து ஒன்ஸ் அகெயின் நீங்கள் உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர், நீங்கள் கிரியேட் பண்ண பாஸ்வேர்ட், ஸோ அதுக்கடுத்து கேப்சா கோட் என்டர் பண்ணிட்டு லாகின் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும்.
பேசிக் டீட்டெயில்ஸில் ஆல்ரெடி நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்தோம் இல்லைங்களா, அது எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் ஏதாச்சும் தப்பாக கொடுத்துருந்தீங்கன்னா இங்கே வந்து எடிட் கொடுத்துருக்காங்களே, எடிட் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம். கீழே ஸ்க்ரால் பண்ணி எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக கொடுத்துருக்கீங்களான்னு பாருங்கள். கரெக்டாக இருந்தால் இங்கே வந்து நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மில் பேசிக் டீட்டெயில்ஸ் ஸ்டெப் 1 வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸ்டெப் 2ல் உங்களுடைய கேட்டகிரி, ஸோ எந்த கம்யூனிட்டியில் வந்து அப்ளை பண்ணுறீங்க அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். எஸ்சி எஸ்டி ஃபீமேலுக்கு வந்து ஃபீஸ் இல்லை. ஓபிசி ஜென்ரல் இடபிள்யூஎஸ், ஸோ இவங்க மட்டும் ₹100 அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பே பண்ணணும். நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இடபிள்யூஎஸ் யூஆர் ஓபிசி, ஸோ இவங்க மட்டும் ₹100 வந்து பே பண்ணணும். எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ் மேன், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிடபிள்யூடிக்கு வந்து ஃபீஸ் இல்லை, ஆர் எக்ஸம்டட் ஃப்ரம் பேமெண்ட் ஆஃப் ஃபீஸ் அப்படின்னு வந்து காட்டியிருக்காங்க. அதுக்கடுத்து நேஷனாலிட்டியில் சிட்டிசன் ஆஃப் இந்தியாவா நேபாளா பூட்டானா அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஐடென்டிஃபிகேஷன் மார்க்கை பொறுத்தவரையில் ஸோ உங்களுடைய கை கால் அதுக்கடுத்து கழுத்து பகுதியில் எங்கேயாச்சும் மச்சம் இருந்தால் இந்த மாதிரி வந்து டைப் பண்ணிக்கோங்க. உதாரணத்துக்கு கழுத்து பகுதியில் இருந்தால் மோல் ஆன் நெக் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. கை கால் அந்த மாதிரி எங்கேயாச்சும் இருந்தால் மோல் ஆன் ரைட் ஹேண்டா லெஃப்ட் ஹேண்டா அந்த மாதிரி வந்து டைப் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஐடென்டிஃபிகேஷன் மார்க் வந்து டிசியில் கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்து வந்து டைப் பண்ணிக்கோங்க. டிசியில் இல்லை அப்படின்னா நீங்களே வந்து உங்கள் கை காலில் எங்கேயாச்சும் இருந்தால் அதை பார்த்து வந்து டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து வந்து நீங்கள் பிடபிள்யூடியா அப்படின்னு வந்து கேட்குறாங்க, அது எஸ்ஆ நோவா வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. எஸ் வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா அதுக்கான டைப் என்ன, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் நம்பர் என்ன, அதெல்லாம் வந்து நீங்கள் என்டர் பண்ணணும். அதுக்கடுத்து உங்களுடைய பர்மனெண்ட் அட்ரஸ், அதை வந்து உங்களுடைய கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃபில் எப்படி இருக்கோ அதன் பிரகாரம் வந்து கரெக்டாக அப்டேட் பண்ணுங்கள். இப்போ எந்த அட்ரஸில் இருக்கீங்களோ கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப் பிரகாரம் கரெக்டாக அப்டேட் பண்ணுங்கள். உங்களுடைய பின்கோட், ஸ்டேட், டிஸ்ட்ரிக்ட் அது எல்லாமே செலக்ட் பண்ணிட்டு கீழே ப்ரெசன்ட் அட்ரஸும் பர்மனெண்ட் அட்ரஸும் ஒரே மாதிரி இருந்தால் எஸ் வந்து கொடுத்துக்கோங்க. இல்லை இப்போ ப்ரெசென்ட் அட்ரஸ் வந்து வேறு மாதிரி இருக்குன்னா அது என்னவோ இங்கே வந்து ப்ரெசென்ட் அட்ரஸை அப்டேட் பண்ணுங்கள். அப்டேட் பண்ணிவிட்டு கீழே சேவ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள் ரெஜிஸ்ட்ரேஷனில் வந்து ஃபைனல் தேர்ட் ஸ்டெப் டிக்ளரேஷன் வந்து நம்ம இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதில் வந்து ஐ அக்ரி கொடுத்துட்டு ஸோ ப்ரீவியஸாக வந்து ஏதாச்சும் தப்பு பண்ணி ஒரு ப்ரிவியூ மாதிரி நீங்கள் பார்த்துட்டு ஏதாச்சும் தப்பு பண்ணியிருக்கீங்களான்னு பாருங்கள். தப்பு பண்ணியிருந்தால் அந்த எடிட் அப்படின்னு மேலே ஒரு ஆப்ஷன் காட்டியிருப்பாங்க, அதை கிளிக் பண்ணி எடிட் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து டேக் டிராஃப்ட் பிரிண்ட் வந்து கொடுத்துட்டு ஃபைனல் சப்மிட் வந்து கொடுத்துருங்க. ஸோ ஃபைனல் சப்மிட் கொடுத்த உடனே உங்களுடைய மொபைல் நம்பருக்கோ அப்படி இல்லைனா இமெயில் ஐடிக்கோ ஓடிபி வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க, அதை பார்த்து என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் வந்து கொடுத்துருங்க. ஸோ அதுக்கடுத்து இந்த மாதிரி ஒரு டேஷ்போர்டு வந்து உங்களுக்கு செப்பரேட்டாக ஓப்பன் ஆகும். இங்கே பாருங்கள், இங்கே என்னுடைய நேம் வந்து காட்டியிருக்காங்க. ஸோ இங்கே லாக் அவுட் வந்து காட்டியிருக்காங்க. இங்கே லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷனில் கம்பைன்டு கிராஜுவேட் லெவல் எக்ஸாமினேஷன் வந்து காட்டியிருக்காங்க. ஸோ இதில் வந்து அப்ளை கொடுத்துருக்காங்க. அப்ளை கொடுத்து வந்து அந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ரிஜிஸ்ட்ரேஷனில் ஏதாச்சும் மாடிஃபை பண்ணுற மாதிரி இருந்தால் அந்த மாடிஃபை ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு காட்டியிருக்காங்க இல்லையா, ஸோ இதை கிளிக் பண்ணி நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷனில் வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து அப்ளை அப்படின்னு வந்து காட்டியிருக்காங்க, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்ளை பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதுக்கு மேலே தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அப்ளிகேஷன் ஃபார்மே வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், ஒரு சில டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஃபால்ட்டாக வந்து ஃபில்லாக இருக்கும். நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுறப்ப கொடுத்துருந்தோம் இல்லைங்களா, அதெல்லாம் வந்து டிஃபால்ட்டாக வந்திருக்கும். இதை தவிர இதர டீட்டெயில்ஸ் வந்து நம்ம ஃபில் பண்ணணும். உதாரணத்துக்கு உங்களுடைய எக்ஸாம் சென்டரை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஸோ ஏதாவது ஒரு 3 எக்ஸாம் சென்டரை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் உங்கள் பிளேஸுக்கு நியராக இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு 3 எக்ஸாம் சென்டர் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேனா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தால் எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லைன்னா வந்து நோ செலக்ட் பண்ணிக்கோங்க. எஸ் கொடுத்தீங்கன்னா டேட் ஆஃப் ஜாயினிங் என்ன, டேட் ஆஃப் டிஸ்சார்ஜ், அதுக்கடுத்து லென்த் ஆஃப் சர்வீஸ், அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே அப்டேட் பண்ணணும். அதுக்கடுத்து பாருங்கள் கீழே, ஸோ கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள், ஆர் யூ ஆல்சோ அப்ளைங் ஃபார் தி போஸ்ட் ஆஃப் ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸர். ஸோ இந்த போஸ்ட்டுக்கும் அப்ளை பண்ணுறீங்களான்னு கேட்குறாங்க. எஸ்ஸா நோவா அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து டு யூ பொசஸ் ஈக்குவலண்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஃபார் தி போஸ்ட் ஆஃப் ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸர் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ அது வந்து எஸ்ஸா நோவா வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து இதுவும் சேம் தான். ஸோ இந்த போஸ்ட்டுக்கெல்லாம் அப்ளை பண்ணுறீங்களான்னு கேட்குறாங்க. அப்ளை பண்ணால் எஸ் வந்து கொடுத்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா வந்து நோ செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து உங்களுக்கு இருக்கா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து இது பண்ணுவோம். வெதர் சீக்கிங் ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷனில் அப்ளை பண்ணுறீங்களான்னு கேட்குறாங்க. ஸோ அப்ளை பண்ணுறீங்கன்னா எஸ் கொடுத்துட்டு உங்களுடைய கமிட்டியை வந்து கீழே செலக்ட் பண்ணணும். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நோ கொடுத்துக்கலாம். அதுக்கடுத்து உங்களுடைய ஐஎஸ்டி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, அதை வந்து இங்கே செலக்ட் பண்ணுங்கள். பிஇயா, பிடெக்கா, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி, பிகாம், இந்த மாதிரி நிறைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எதுவோ அது வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து டீட்டெயில்ஸ் ஆஃப் குவாலிஃபையிங் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், கிராஜுவேஷனா ஈக்குவலன்ட் டு கிராஜுவேஷனா, அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து கீழே ஸ்டேட்டஸில் அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் என்டர் பண்ணணும். ஸோ பாஸ்டா, அப்பியரிங்கா, கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா, படிச்சுட்டு அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ பாஸ்டு கம்ப்ளீட்டட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. பாசிங் இயர் என்ன, ஸ்டேட் என்ன, அதுக்கடுத்து உங்களுடைய போர்டு என்ன, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுடைய ரோல் நம்பர்,
கன்சர்ன் டேட்டில் காட்டியிருப்பாங்க, அதை பார்த்து கரெக்டாக அப்டேட் பண்ணுங்கள். உங்களுடைய பர்சன்டேஜ் என்ன, ஸோ இதை வந்து இங்கே என்டர் பண்ணுங்கள். அதுக்கடுத்து கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சரை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபோட்டோவை பொறுத்தவரையில் ஜேபிஜி இல்லைனா ஜேபிஜி ஃபார்மேட்டில் வந்து இருக்கலாம், 20லேருந்து 50 கேபிக்குள்ளே வந்து இருக்கணும். அதுக்கடுத்து சிக்னேச்சரும் சேம் தான், ஜேபிஜி இல்லை ஜேபிஜி ஃபார்மேட்டில் வந்து இருக்கலாம், 10லேருந்து 20 கேபிக்குள்ளே வந்து இருக்கணும். அதுக்கடுத்து கீழே பாருங்கள், whether the photograph has been taken on or after 24th September 2021 அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அதாவது உங்களுடைய ஃபோட்டோ செப்டம்பர் 24, 2021 இந்த தேதி அப்படி இல்லைனா இந்த தேதி கழிச்சு எடுத்ததா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அது இருந்தால் எஸ் வந்து கொடுத்துக்கோங்க, இல்லைனா வந்து நோ வந்து கொடுத்துக்கோங்க, சரிங்களா. அதாவது கீழே டிக்ளரேஷனில் படித்து பார்த்துட்டு ஐ அக்ரி கொடுத்துட்டு ஸோ அந்த கேப்சர் கூட பார்த்து இந்த டேப்ல என்டர் பண்ணிட்டு ப்ரிவியூ வந்து பார்த்துக்கோங்க. ஸோ ப்ரிவியூ கொடுத்து ஃபைனலாக உங்களுடைய அப்ளிகேஷன் ப்ரிவியூ வந்து பார்த்துக்கோங்க. ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் கரெக்டாக கொடுத்துருக்கீங்களா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணி பாருங்கள். ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக இருந்தால் சப்மிட் வந்து கொடுத்துருங்க. ஸோ இன்கேஸ் ஏதாச்சும் நீங்கள் தப்பாக கொடுத்துருந்தீங்கன்னா இங்கே எடிட் ஆர் மாடிஃபை கொடுத்து நீங்கள் அந்த டீட்டெயில்ஸை வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே வந்து கரெக்டாக இருந்தால் சப்மிட் வந்து கொடுத்துருங்க. ஸோ ஒன்ஸ் சப்மிட் கொடுத்தீங்கன்னா எந்த ஒரு டீட்டெயில்ஸும் அப்ளிகேஷனில் வந்து எடிட் பண்ண முடியாது. ஸோ கரெக்டாக கொடுத்துருக்கீங்களான்னு பார்த்துட்டு அதுக்கடுத்து வந்து இங்கே ஓகே வந்து கொடுத்துருங்க. இங்கே பாருங்கள், அப்ளிகேஷன் ஃபார்ம் இஸ் ப்ரொவிஷனலி அக்செப்டட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஓகே வந்து கொடுத்துட்டு இங்கே வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக செலெக்ஷன் ப்ராசஸ் அப்போ அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கேட்பாங்க. ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து பிரிண்ட் கொடுத்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இதில் ஏதாச்சும் அப்ளை பண்ணுறதுல ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா. ஸோ இந்த யூஆர் ஓபிசி இடபிள்யூஎஸ் ஸோ இந்த கேட்டகரியில் அப்ளை பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ஃபீஸ் பேமெண்ட்டுக்குள்ளே வந்து போகும். அதில் இந்த கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நெட் பேங்கிங் இந்த மோடை யூஸ் பண்ணி நீங்கள் 100 ரூபாய் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பே பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பாருங்கள், இங்கே பேமெண்ட் காட்டியிருக்காங்க. ஸோ பேமெண்ட்டை கிளிக் பண்ணி பே பண்ணிக்கலாம். ஸோ உங்களுடைய அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸை வந்து நீங்கள் இங்கே தெரிஞ்சிக்கலாம். இங்கே பாருங்கள், அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் கொடுத்தீங்கன்னா அங்கே வந்து ப்ரொஃபஷனலி அக்செப்டடா அதில் வந்து இங்கே பாருங்கள் பேமெண்ட் ஸ்டேட்டஸில் ஃபீஸ் எக்ஸம்டட். ஸோ வந்து நான் எஸ்டி கேட்டகரியில் வந்து அப்ளை பண்ண இல்லைங்களா, அதனால வந்து எனக்கு ஃபீஸ் இல்லை. அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸில் ப்ரொஃபஷனலி அக்செப்டட் அப்படின்னு வந்து காட்டியிருக்காங்க. ஸோ மாடிஃபை ரிஜிஸ்ட்ரேஷனை கிளிக் பண்ணி நீங்கள் ஸோ மாடிஃபை ரிஜிஸ்ட்ரேஷனில் இப்போ வந்து நீங்கள் எடிட் பண்ண முடியாது. அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து எடிட் பண்ணலாம், பட் இப்போ வந்து நீங்கள் எடிட் பண்ண முடியாது. ஒன்ஸ் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா எந்த ஒரு டீட்டெயில்ஸும் நீங்கள் எடிட் பண்ண முடியாது. இங்கே பாருங்கள், சி யூ ஹேவ் ஆல்ரெடி அப்ளைடு யூ கேனாட் மாடிஃபை அப்படின்னு வந்து காட்டியிருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி வேணால் மாடிஃபை பண்ணலாம், அப்ளை பண்ணிட்டீங்கன்னா மாடிஃபை வந்து பண்ண முடியாது ரிஜிஸ்ட்ரேஷனில், சரிங்களா. ஸோ இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.